அன்பிற்கினிய உறவுகளே, சுதந்திர போராட்ட வீரர் 101 வயதான ஐயா நல்லக்கண் அவர்கள் நேற்று காலமானார். தமிழகத்திலே ஒரு மிக பெரும் சோகமான செய்தி இது. என்னன்னு பாத்தீங்கன்னா, எத்தனையோ அரசியல் கட்சி தலைவர்கள் நம்ம பார்த்திருப்போம். ஆனா இவரை போன்ற ஒரு தலைவரை இதுவரை நம்மால் பார்க்க முடியாது, கண்டெடுக்க முடியாது. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த எளிமை, நேர்மை, இதை பற்றி நாம் எத்தனையோ அரசியல் கட்சி தலைவரை முன்னிறுத்தி பேசினாலும் அதற்கு பொருத்தமானவர், தகுதியானவர் ஐயா நல்லக்கண்ணு மட்டும்தாங்க. எளிமையான ஒரு மனுஷன். எந்த அளவுக்கு எளிமைனா, சிஏஎன்ஆர்சி போராட்டத்துக்கு நாலாகுண்டா சென்னைக்கு வராரு. வரக்கூடிய நேரத்துல ஆட்டோல வந்து இறங்கி ஆட்டோ காசு கொடுத்து பேசிட்டு திருப்பி அந்த ஆட்டோலயே போறாரு. அப்ப எந்த அளவுக்கு எளிமையா வாழ்ந்திருக்காரு பாருங்க. அது மட்டும் இல்லாமல் அவரை பாராட்டி தமிழக அரசின் சார்பாக 10 லட்சம் ரூபாய் நன்கொடை தராங்க. நம்ம என்ன செய்வோம்? இந்த 10 லட்சம் ரூபாய் எப்படி செலவு செய்யறது, எப்படி இதை வச்சு நாம நம்முடைய காலத்தை கழிக்கிறதுன்னு பார்ப்போம். அந்த 10 லட்சம் ரூபாயோட தன்னுடைய நிதி ஒரு 5000 ரூபாய் சேர்த்து தமிழக அரசுக்கு என்ன செய்யறாரு? தமிழக நிதிக்கு அவர் கொடுக்கிறாரு. அவருடைய கம்யூனிஸ்ட் கட்சியில 1 கோடி ரூபாய் அவருக்கு நிதி தராங்க. அதையும் என்ன செய்யறாரு? அந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அவர் நிதியாக அதை வந்து திருப்பி செலுத்துகிறார். எந்த அளவுக்கு ஒரு எளிமையான மனுஷன் பாருங்க. இன்னைக்கு எத்தனையோ பேர் நம்ம எளிமையை பார்க்கலாம். ஒரு வட்ட செயலாளர் இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்க? ஒரு பென்ஸ் காரு, ஒரு 10 பேர் கூட வருது, அவருடைய பேச்சு எப்படி இருக்கும்? ஆனா ஒரு மிகப்பெரிய ஒரு வல்லமை, ஒரு ஆளுமையான ஐயா நல்லக்கண் அவர்கள் எளிமையான முறையிலே வாழ்ந்து எளிமையான முறையிலே மரணித்தால் என்ற அந்த செய்தியை கேட்கும் போது நமக்கு இப்படி ஒரு அரசியல் கட்சி தலைவரை இன்றைக்கு பார்க்க முடியுமா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறிங்க.